நம்பினால் நம்புங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன விசித்திரங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். பிள்ளையாரை அடுத்து சாய்பாபா சிலை பால் குடிக்கும் அதிசயம். கோயில் முன்னால் வந்தார் தானாக வாக்கு சொல்லும் பெண்கள். தாலியை கழட்டி வீசி உக்கிரத்தை தணிக்கும் கன்னி தெய்வம். 130 வருடங்களாக ஒரு கிராமத்தையே காத்து வரும் சிங்கம்மா. By doubting, we are led to questions. By questioning, we arrive at the truth என்று ஒரு வாக்கியம் உண்டு. ஆனால் குறிப்பிட்ட ஒன்றை எவ்வளவுதான் ஆராய்ந்து அதிலிருந்து கேள்விகள் கேட்டாலும் கூட விடைகள் கிடைக்கப்பெறாத கேள்விகள் நம்மை சுற்றி எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதேபோல் அமானுஷ்யமான சம்பவங்கள், விளக்கிட முடியாத நிகழ்வுகள் என எண்ணில் அடங்காத நிகழ்வுகளை பற்றி நாம் முன்னதாகவே நிகழ்ச்சியில் பார்த்திருந்தாலும் கூட சற்று வித்தியாசமான 2 சம்பவங்களைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். தன்னை நம்பி வீட்டில் வைத்து வழிபடும் தன் பக்தர்களுக்கு மட்டுமல்லாமல் அங்கு வந்து வழிபட்டு செல்பவர்களுக்கும் பல்வேறு உருவமாக காட்சியளிப்பதோடும் பல அமானுஷ்ய சம்பவங்களை நிகழ்த்தி வரும் சாய்பாபா பற்றியும், அதனைத் தொடர்ந்து கோவிலின் முன்னால் வரும் பெண்களின் உடலில் புகுந்து அவர்கள் மூலம் வாக்கு சொல்லி 130 வருடங்களாக அந்த கிராமத்தை காத்து வரும் சிங்கம்மா ஆலயத்தை பற்றியும் அங்கு நடக்கும் வினோத பூஜைகள் பற்றியும் தான் பார்க்க இருக்கிறோம். இது நாள் வரை நமது நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில் வித்தியாசமான பல கோயில்களையும் பூஜை முறைகளை பற்றியும் நாம் பார்த்திருக்கின்றோம். எந்த ஒரு பௌதீக விதிகளுக்குள்ளும் அடங்காமல் உருவப்படத்தில் இருந்தும் சுவர்களில் இருந்தும் விபூதி உருவாகி உதிர்ந்து கொண்டிருப்பதை எவ்வாறு புரிந்து கொள்வதென்று தெரியவில்லை. மதுரையில் வசித்துக் கொண்டிருக்கும் சித்ரா என்ற சாய்பாபா பக்தையின் வீட்டில்தான் விபூதி உதிர்ந்து கொண்டிருக்கின்ற அமானுஷ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சித்ராவின் வீட்டிற்கு சென்ற சமயத்தில் அங்கு சாய்பாபாவிற்கு வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. அங்கு கூடியிருந்த எல்லோரும் பயபக்தியோடு பஜனையில் ஈடுபட்டிருந்தனர். ஓம் பக்தி ஒன்றோர் போற்றி, ஓம் பரவசம் தந்தாய் போற்றி, ஓம் நாமங்கள் சொல்வோம் போற்றி, ஓம் நற்துணை ஆவாய் போற்றி. ஒவ்வொரு கட்டமாய் பூஜை நடந்து கொண்டே இருந்தது. யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீர் என ஒரு நாய் பூஜை நடந்து கொண்டிருந்த வீட்டிற்குள் நுழைந்தது. நம்மை தவிர அங்கு இருந்த யாரும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அந்த நாய் பூஜை நடக்கின்ற ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் மறக்காமல் பூஜையில் கலந்து கொள்ளுமா. இன்னும் அந்த நாயை பற்றி ஏராளமான தகவல்களை அங்கிருந்தவர்கள் கூறிக்கொண்டிருந்தனர். ஒவ்வொருவராய் பாபாவின் படத்திற்கு முன்பு தீபாராதனை காட்டி வழிபட்டுக் கொண்டிருந்தனர்.
மண்டபத்தில் இருந்த சாய்பாபா படங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட திருநீரால் மூடப்பட்டிருந்தது. அதைவிட இன்னொரு ஆச்சரியம், போட்டோக்களுக்கு பின்னால் இருந்த சுவர் முழுவதும் ஆங்காங்கே விபூதி ஒட்டிக் கொண்டிருந்தது. அந்த இடம் முழுக்க விபூதி மனம் வீசிக்கொண்டிருந்தது. இவர்தான் சித்ரா, இந்த சாய்பாபா வழிபாட்டினை நடத்தி கொண்டிருப்பவர். கிட்டத்தட்ட 4 வருடங்களாக வீட்டில் சாய்பாபாவை வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார். ஓம் சாய்ராம். நாங்கள் பொதுவாகவே ஆன்மீகத்தில் இயற்கையாகவே நாங்கள் பகவானுக்கு போய் தொண்டு செய்வோம். ரீசெண்டாக இந்த பாபா எல்லோரும் வழிபடும் போது எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அதில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 2012 இருந்து பாபாவை எங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்றதுக்கு வெளியே அலைய முடியலப்பா, நம்ம இங்கே பஜன் பண்ணி நம்ம பாபாவை வழிபடுவோம் அப்படின்னாங்க. ஒரு 2 ஃபேமிலி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் பாபாவை எங்கள் வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, இடங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்குது, எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் திருவேடகம் ஆண்டாள்புரம்லாம் கொஞ்சம் எக்ஸ்டர்னாக இருக்குது, நானும் உங்களோட பஜனில் ஈடுபட்டுக்கிறேன், பஜன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னோடனே ஆரம்பித்தோம். அப்படியே 2 நாள் ஆகி 10 ஆகி அப்படியே வீட்டில் ஒரு 50 பேர் பஜன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதிர்பாராத விதமாக திடீர் என ஒரு நாள் சாய்பாபா போட்டோவில் இருந்து விபூதி வர தொடங்கி இருக்கிறது. அதை பார்த்ததும் அதிர்ந்து போயிருக்கிறார் சித்ரா. தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த விபூதிக்கு இருப்பதாக பயனடைந்தவர்கள் கூறுகின்றார்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய விபூதியானது தீர்க்க முடியாத நோய்கள் எல்லாம் தீர்க்குது என்பதற்கு ஒரு கண்கூடான எடுத்துக்காட்டு. எனது நெருங்கிய உறவினர் அவர்களுக்கு எஸ்எல்இ என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி, 7-8 வருஷமாக அதில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா மூட்டுகளிலும் வலி. ஆங்கில மருத்துவத்தில் ஸ்டீராய்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த மருந்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்போ சர்க்கரை வியாதியும் விட்டது. அந்த நிலையிலே நான் இந்த இடத்துலேருந்து விபூதி அவர்களுக்கு அனுப்பித்து கொடுத்து, மறுபடியும் ஒரு முறை இங்கே கூட்டி விபூதியும் அனுப்பித்து கொடுத்து, அதற்கு பிறகு அந்த நோய்க்குண்டான டெஸ்ட்டுகளை செய்யும் பொழுது எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இப்பொழுது சர்க்கரை வியாதிக்கும் இன்சுலின் ஊசி போட்டுக்கணும், அதையும் நிப்பாட்டி விட்டு அந்த எஸ்எல்இ என்ற நோய்க்கு உண்டான மருந்துகளையும் முழுவதுமாக விட்டுவிட்டு சாதாரண வலி மாத்திரையை கொடுத்து இப்பொழுது நல்லாக இருக்கிறார்கள். இது பாபாவுடைய அற்புதங்கள் ஒன்றாகத்தான் நினைக்க முடியும் ஒழிய மருந்துகளே இல்லை என்பதுதான் தெரிந்த ஒரு நிதர்சனம். வெறும் விபூதி என்று இல்லாமல் மஞ்சள், குங்குமம், சந்தனம் இப்படி 12 விதமான அபிஷேக பொருட்கள் இங்குள்ள சாய்பாபா படங்களில் இருந்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட கால அளவில் போட்டோவில் இருந்து உதிர்கின்ற விபூதியை வெவ்வேறு பானைகளில் எடுத்து பத்திரப்படுத்திக் கொள்கிறார்கள். இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக அதை வழங்குகிறார்கள். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப நெஞ்சு வலின்னு சொல்லி முடியாமல் கொண்டு போனோம். பெரிய ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 17 நாள் இருந்து எல்லா செக்கப்பும் பண்ணி கடைசியில் கல்லீரல் பாய்ச்சிருக்கு. இது ஆப்ரேஷன் பண்ணணுமா, ஆனால் இவருக்கு இவ்வளோ 69 வயசு ஆகுது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, இவரை கொண்டு போய் கட்டிலில் உட்கார வச்சுட்டு அப்படியே டிவியை பார்க்க சாப்பிட அப்படிமா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நாளை குறிச்சே கொடுத்துட்டாங்க. ஒரு 2-3 மாதம் குறித்து கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு, சித்ரா வீட்டுக்கு பக்கத்தில் குடி வந்தோம். அங்கே வந்திருக்கும்போது நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த சாய்பாபா பாட்டு, இந்த நாமாவளி சொல்லும்போது என்னன்னு தெரியல, என்னை அறியாமையே அது யார் வீடுன்னே தெரியாது. அப்போல்லாம் எனக்கு சித்ரா வீடு தெரியாது. இது எங்கேயோ இது நடக்குதுன்னு சொல்லி நான் திடுத்துன்னு இவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். அப்போ சொன்னேன் இவங்ககிட்ட, இப்படி எங்கள் வீட்டுக்கார் இப்படி இருக்காங்க, நாளை குறிச்சிக்குள்ள அனுப்பிட்டாங்க, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறிட்டேன். சாமின்னு சொல்லிட்டாரு, ஏம்மா இதை கொண்டு போய் வீட்டில் வச்சு நீ இவருக்கு என்ன உன்னால் முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை பண்ணுமா, பாபாவை நீ நல்லா நம்பிக்கையாரு, உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பாபாவுக்கு இங்கே என் வீட்டில் என்ன இருக்கோ ஒரு சாதம், உப்பு சாதம், கஞ்சி சாதம்னாலும் கொஞ்சோண்டு வச்சுட்டு பாபாவுக்கு வச்சுட்டு நான் சாப்பிடுவேன். அப்படியே வைக்க எங்கள் வீட்டுக்காரு இப்போ 3 வருஷம் நல்லா இருக்கிறாருப்பா.
அந்த மாதிரி பாபா எனக்கு ஒரு பெரிய அற்புதம் பண்ணி என்ன இந்த 3 வருஷம் நான் கண்ணீர் இல்லாமல் இருக்கிறேன். அதுக்கு பாபா. சித்ராவை பொறுத்தவரை இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு அமானுஷ்யத்தை பாபா நடத்தி கொண்டுதான் இருப்பார் என்று தீவிரமாக நம்புகிறார். கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக பாபாவோட அற்புதங்கள் நடந்துகிட்ருக்கு. விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம், பஞ்சகாவியம், திரவிய பொடி, ஜவ்வாது பொடி, சந்தன பொடி அப்படின்னு ஒரு 12 அபிஷேக பொருள் கொடுத்துருக்காரு பாபா. இப்போ வந்து 6 அந்த விபூதி வந்து விபூதி மஞ்சள் எல்லாமே நிறைஞ்சு அந்த ருத்ர வரைக்கும் வரும். அது வந்தவுடனே நாங்கள் ஒரு அன்னதானம் பண்ணி அந்த விபூதி எடுக்கும்போது அதில் சிலைகள் கொடுப்பாரு, ருத்ரம் கொடுப்பாரு, காயின்ஸ் கொடுப்பாரு. விபூதி இருக்கின்ற ஒவ்வொரு பானையிலும் ஏதாவது ஒரு பொருள் சித்ராவுக்கு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சித்ரா விபூதி பானையில் இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்ததாக சொல்லி இருக்கிறார். அதனால் நாம் இங்கு வந்திருக்கும் நேரத்தில் விபூதி பானையில் இருந்து ஏதாவது கிடைக்கிறதா என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் அங்கிருந்த எல்லா விபூதி பானைகளிலும் தேடத் தொடங்கினோம். கொஞ்சம் தம்பி பிடிச்சி அதில் வந்து கடைசி வரை விபூதியை தவிர ஒன்றும் அதனுள் இல்லை. சித்ரா வந்து November 23, 2014 எனக்கு பண்ணின ஃபோன் இப்போ கூட எனக்கு ரொம்ப அப்படியே என் மெமரியில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேடம், எங்கள் வீட்டு பாபா படத்தில் ஊதி அப்படி படிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, இன்னும் என்னென்ன அற்புதங்கள் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்காரோ நீ தயவு செஞ்சு அதெல்லாம் எனக்கு எப்போவுமே டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, எனக்கு ரொம்ப கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆவலாகவும் இருக்கேன் அப்படின்னு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா November 23, 2014 இன்னி வரைக்கும் அவங்க வீட்டில் என்ன அற்புதங்கள் நடந்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி பாபா இப்படி பண்ணியிருக்காரு, பாபா அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் பாபா வந்து ஒரு அசைவுலேயும் அவளோட இருக்கா அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே நல்லா உணர முடியுது. எந்த இடம் போனாலும் பாபா அவளுக்கு உடனே ஒரு ஸ்கெட்ச் போடுவார், இல்லாட்டினா எழுதுவார், இல்லைன்னா ஒரு ட்ராயிங் போடுவார். அப்படி போய் கிட்ட நின்னானா ஒரு நீரோட்டமாக அந்த செவத்தை காமிப்பார். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அப்படியே ஒரு அனுபவித்து அவள் என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. அவர் வாக்கு அப்படி சத்திய வாக்காக இருந்துச்சு. நம்ம போய் நின்னோன்னா நம்மளுடைய கஷ்டம் என்னங்கிறத முன்னாடியே சொல்லி உனக்கு இதான் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக பாபா வந்து ராமகிருஷ்ணன் மூலமாக எல்லாருக்கும் கொடுத்துட்ருந்தார். இன்ஃபேக்ட் மதுரையில் இங்கே அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற ஜனங்க எல்லாருக்குமே பாபா வந்து நல்வழி காமிச்சிட்ருக்காரு. அவங்க வீட்டில் அந்த உதி வருதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம் அப்படிங்கிறத விட அது அவங்க வந்து எத்தனை ஜென்மம் பண்ண புண்ணியம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உதி வருதுன்னா ஒரு ஸ்பூன் வரும், 2 ஸ்பூன் வரும், இல்லாட்டினா ஒரு பேக்கெட்டில் வரும், அந்த மாதிரி வரும். ஆனால் நாங்கள் வந்து இதோட 5 தடவை உதி எடுத்திருக்கோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா பானையாக தான் எடுப்போம். சின்ன கம்மி ஒரு இதுவே கிடையாது. இப்போ ஜூலை 10 நாங்கள் லாஸ்ட்டாக எடுத்தோம். அப்போ பார்த்திங்கன்னா 6 பானை எடுத்தோம் உதி. அதுக்கு முதல் தடவை பார்த்திங்கன்னாக்கா மஞ்சள் ஒரு பானை, குங்குமம் ஒரு பானை, விபூதி வந்து 4 பானை எடுத்தோம். அந்த மாதிரி ஒரு தடவையும் ஒரு அற்புதம். அந்த உதியை எடுக்கும்போது அதில் இருக்கிற ஒரு உணர்வு என்னால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சீரடி சாய்பாபா போட்டோவில் இருந்து எடுக்கப்படுகின்ற விபூதிக்கு எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. மருத்துவர்களால் நாள் குறிக்கப்பட்ட ஒருவர் இந்த விபூதியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எல்லா விதமான உடல் உபாதைகளில் இருந்து பூரணமான குணமடைந்திருக்கிறார்கள். என்னுடைய மகனுக்கே கிட்னியில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிளாடர் வீங்கி சிறுநீர் வெளியே போக முடியாமல் இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இங்கே முதல்ல வந்தேன். அப்போ என்ன அப்படின்னா, இங்கே வந்து உதியை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க. எந்த ஒரு நோய்க்கும் உதியை பிரசாதமாக கொடுத்து அந்த உதியை வந்து தண்ணீரில் கலந்து சாப்பிட சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து இந்த உதியை தடவை சொல்கிறாங்க. நான் அதே போல் செஞ்சேன் என் பையனுக்கு. இப்போ அவருடைய சிறுநீர் வந்து சிறுநீர் பையிலேருந்து அழகாக நல்லா வெளியேற்ற போகுது. இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வருது அப்படின்றத நாங்கள் கண் கூட உணர்றோம்.
இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். அதுபோக மாதம் மாதம் மெடிக்கல் ரிப்போர்ட்லேயும் என்னுடைய பையனுக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை இல்லை அப்படின்றது தான் தெரிஞ்சிட்ருக்கு சார். உண்மையிலே நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் இந்த இடத்துக்கு வந்ததை நினச்சி. போட்டோவில் இருந்து விபூதி வருவது மட்டுமில்லாமல் சித்ராவுக்கு இன்னும் பல அமானுஷ்யங்களை பாபா நிகழ்த்தி இருக்கிறார். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் இருந்து நாங்கள் வரப்போவதை முன்கூட்டியே சாய்பாபா சித்ராவுக்கு உணர்த்தி இருக்கிறார். கடந்த ஒரு வாரமாக ஹார்ட் சிம்பிள் போடப்பட்டு அதனுள் ND என்ற எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அடிக்கடி பாபா வந்து எழுத்துக்கள் காமிச்சிட்டு இருந்தார். தமிழ் எழுத்து, ஆங்கில எழுத்தெல்லாம் இடையில நான் போகிற வழியில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தா ஒரு காருக்கு பின்னாடி ஒரு இதயம் படம் வரைஞ்சி அதில் ஹார்ட்டு அம்புக்குறி போட்டு அதில் ND அப்படின்னு லெட்டர் எழுதியிருந்தார். நான் என்ன நினச்சேன், NDனா என்ன? ஒன்றும் சரி, NDக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. அதாவது ஹார்ட்டு படம் போட்டால் எப்போயுமே எனக்கு அடிக்கடி நிறைய இடங்களில் இதயம் படம் போடுவார். அதை நான் ரொம்ப அனுபவிச்சுட்ருக்கேன். நிறையா போடுவார். அது வந்து அவர் அன்பை தெரிவிக்கிறார் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருப்பேன். ஆனால் NDங்கிற எழுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். சரி, ஏதோ போட்டிருக்காருன்ட்டு நான் போயிட்டேன். நடந்து போயிட்டே இருக்கும்போது அதுக்கு அடுத்த தெருவில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே போயிட்டே இருக்கேன். திடீர்னு அங்கே என் முன்னாடி ND வருது. திடீர்னு பார்த்தா அதில் ஒரு இதே சேம் ஆரோ மார்க் போட்டு அதே அம்புக்குறி போட்டு அங்கேயும் NDன்னு எழுதியிருக்காரு. என்ன தாத்தா என்கிட்ட NDனே காமிக்கிறாரு அப்படின்ட்டு அப்பையும் நான் ஒரு மிராக்கலாகவே போனேன். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரே லெட்டரை 2 இடத்துல காமிக்கிறாரு. நான் அடுத்த தெருவில் திரும்பி போகிறேன். அங்கேயும் அதே ND போட்டிருக்காரு. எனக்கு என்ன சொல்கிறதே புரியல. இது என்ன எங்கே பார்த்தாலும் NDயாக காமிக்கிறாரு அப்படின்ட்டு மறுநாள் ஒரு இடத்துக்கு போகிறேன். அதே மாதிரி இதயம் படம் வந்து மீடியா அப்படின்னு வந்துச்சு. என்னோட மீடியா எதுக்கு காமிக்கிறாரு தாத்தா நம்மக்கிட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கல. அப்போ தான் மீடியா, அதுக்கப்புறம் தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, மீடியா வர இப்போ நீங்களாம் வந்த பிறகு தான் மீடியா நம்மளை நோக்கி பார்க்க வந்திருக்காங்க. அதைத்தான் தாத்தா வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காரு. இந்த மீடியானால ஒரு வேளை நேஷனல் அளவுக்கு பாபாவோட புகழ் பரவும் போல இருக்கு. சித்ரா எங்கெல்லாம் செல்கிறாரோ அந்த இடங்களில் எல்லாம் அவருடைய பார்வைக்கு ஹார்ட் சிம்பிளில் ND என்று எழுதப்பட்டிருக்கும் எழுத்துக்கள் தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருந்திருக்கிறது. எதற்காக ND என்ற எழுத்துக்கள் பாபா தனக்கு தொடர்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என புரியாமல் தவித்திருக்கிறார் சித்ரா. சித்ராவுடைய வாழ்க்கையில் ஏதாவது முக்கியமான சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்றால் இது மாதிரி எழுத்துக்கள் மூலம் அதை பாபா தனக்கு உணர்த்துவார் என்று சித்ரா நம்புகிறார். ஹார்ட் சிம்பிளில் ND என எழுதப்பட்டிருந்த கார் கண்ணாடியை காட்டினார். இங்குதான் முதலாக அந்த எழுத்துக்களை பார்த்திருக்கிறார் சித்ரா. மற்றவர்களுக்கு இது சாதாரணமாக யாரோ ஒருவர் கிறுக்கி இருக்கிறார் என்று தெரியலாம். ஆனால் சித்ராவுக்கு அப்படி இல்லை. பாபா இதற்கு முன் அவருடைய வாழ்க்கையில் இதுபோல் எழுத்துக்கள் மூலமாக நிறைய சம்பவங்களை உணர்த்தி இருக்கிறார். ஏன் இதை பார்த்தேன்னா, எனக்கு எப்பயுமே ஹார்ட் படம் போட்டுக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் சில டைமில் ஹார்ட் படம் வரும். அப்புறம் ஹார்ட் படம் வந்தாலும் டக்குன்னு நின்னேன். பார்த்தா உள்ள NDன்னு ஒரு லெட்டர் இருந்துச்சு. என்ன NDன்னு ஒரு லெட்டர் வருது அப்படின்னு யோசித்தேன். சரி, எனக்கு அதுக்கு அடுத்த நிறையா லெட்டர் கொடுப்பாரு. A கொடுப்பாரு, E கொடுப்பாரு, C கொடுப்பாரு. அப்போ நான் ஏதோ எழுதியிருக்காருன்னு விட்டுட்டேன். ஆனால் அப்படி போகும்போது அந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 3 இடத்துல ND இருக்கு. இதே மாதிரி ஹார்ட் படம், இதே ஹார்ட் படம் அங்கே இருக்கு. இரண்டாவது முறையாக கோயில் மதில் மேல் ND என்ற எழுத்துக்களை அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஆபீஸ் போகின்ற வழி நடுக்க ND என்ற எழுத்துக்களை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார். இங்கே ஒரு இங்கே ஒரு ND. இந்த பையன் நிற்கிறாங்க. வாப்பா, இங்கிட்டு வா. இன்னொரு இடத்துல ND. சரி. அதுக்கப்புறம் மீடியாங்கிறது எங்கள் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு ATM சென்டர் இருக்குது. அது ரொம்ப லைட்டாக ஹார்ட்டு, அது ரொம்ப மைனூட்டாக பார்த்தா தான் அந்த மீடியாங்கிறது தெரியும். MEIA அப்படிங்கிறதுக்கு உள்ள இந்த Dங்கிறது நம்ம மீடியா அப்படி ஒரு சிம்பிள் கொடுக்குறாரு. அது மீடியா அப்படிங்கிறது. கடைசியாக ஆபீஸ் அருகில் ஹார்ட் சிம்பிள் போடப்பட்டு
அதனுள் மீடியா என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுதுதான் மீடியாவில் இருந்து தன்னை யாரோ அணுகப் போகிறார்கள் என்று புரிய தொடங்கி இருக்கிறது. இந்த என்டிங்கிறது வந்து மீடியாங்கிறது நான் இது வந்து 5வது தடவை காமிச்சேன். ஆமாம், ஏன் தெரியுமா, மீடியானா எல்லாரும் எழுதியிருப்பாங்க, பட் எனக்கு ஹார்ட் சிம்பிள் தான் பாபா கொடுக்குறாரு, அதனால இந்த ஹார்ட்டு. சித்ராவை சுற்றி இருக்கின்றவர்களும் அவருக்கு நடக்கப் போகின்றவைகளை முன்கூட்டியே பாபா எழுத்துக்கள் மூலம் உணர்த்தி விடுவதாய் நம்புகிறார்கள். இவருடைய கணவர் இறக்கப் போவதையும் பாபா முன்கூட்டியே உணர்த்தி இருக்கிறார். சித்ராவை பொறுத்தவரை ஷீரடி சாய்பாபா அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவர். ஒவ்வொரு வேளையும் அவருக்கு உணவு படைக்கப்படுகிறது. அப்படி படைக்கப்படும் உணவை சில நேரம் பாபா சாப்பிடுவதாக சித்ரா நம்புகிறார். எங்கள் வீட்டில் பாபா விபூதி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ என்ன சொன்னாங்க, சாப்பாடு வைக்கணும், சாப்பாடு எப்பயும் போல 3 வேளையும் சாப்பாடு வைப்போம். அப்போ சாப்பாடு வைக்கும் போதெல்லாம் தட்டில் சாப்பாடு வைப்போம், எப்பயும் போல் சிசுவில் எடுப்போம், அப்போ அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாப்பாடை திறந்து பார்த்தா சாப்பாடில் தோசை பாதி இருக்குது, இட்லி பாதி இருக்குது, 5 வெள்ளரிக்காய் வச்சா 2 வெள்ளரிக்காய் தான் இருக்குது, தேன் மிட்டாய் காணா, என்னென்னமோ அவர் அவ்வளோ வைப்ரேஷன் பார்த்தா. பஜ்ஜி சாப்பிட்றாரு, இதெல்லாம் பார்த்து ரசித்து ஃபோட்டோ எடுத்து வச்சோம். அப்போ இது சாப்பாடு ஐட்டத்தை அவர் எடுத்துக்கிட்டே இருக்கார். கொய்யாப்பழம் சாப்பிடுவார், திராட்சைப்பழம் சாப்பிடுவார், பால்கோவானும் அப்படி வைக்கிறப்பளையும் பாதி சரண் அவ்வளோ பாதி அந்தளவுக்கு மறைஞ்சிரும். அந்தளவுக்கு அற்புதம் சாப்பாட்டில் காமிச்சிட்டு இருந்தார். இதை நாங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணோம். ஒரு நாள் திடீர்னு யோசனை வந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு அவங்க துபாயில் இருக்காங்க, அவங்க குழந்தை இதே மாதிரி தான் சாய்பாபா குட்டி பாப்பா, எப்போ பார்த்தாலும் பாபாவை படுக்க வைப்பாலாம். அவளுக்கு இப்போ தாத்தாவை பக்கத்தில் படுக்க வச்சு போகிற பொத்த தனக்கு வர சாப்பாடை தாத்தாவை கொடுக்க, இப்படி அவள் அந்த தாத்தாவோட ஒன்றி இருந்திருக்கா. அப்போ அந்த அம்மாட்ட போய் பால் கேட்டிருக்கா, தாத்தாவுக்கும் கொடுங்கம்மான்னு. அவங்க கேஷுவலாக நீ குழி எடி தாத்தாவை கொடு அப்படின்ட்டுருக்காங்க. அவள் நேராக போய் தாத்தாவை கொடுத்து இவங்களும் பின்னாடியே போயிருக்காங்க. அந்த ஸ்ட்ரா போட்டவுடனே தாத்தா எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டார். அப்போ நான் நினச்சேன், இந்த வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ற தாத்தா ஏன் தண்ணி குடிக்க மாட்டாரா அப்படின்னு யோசனை வந்துச்சு. நானும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அன்றைக்கி தண்ணி எடுத்துகிட்டு வந்து சாய்ராம் மந்திரம் சொல்லி கொடுத்தேன். அன்னைக்கு கொடுக்க ஆரம்பித்தவர் கரும்புச்சாறு, பால், தண்ணி எல்லாமே கொடுப்பேன். அந்த லிக்விட் ஐட்டம் எதுனாலும் அவ்வளோ அழகாக போகும். அந்த இதை இங்கே அற்புதமாக பார்க்கலாம். பால், பழம், இனிப்பு, கரும்புச்சாறு இப்படி படைக்கப்படுகின்ற உணவு கொஞ்ச நேரத்திற்கு பிறகு பாதி காலியாகி இருப்பதை சித்ரா பார்த்திருக்கிறார். படைக்கப்படும் உணவை சிலை உட்கொள்கிறது என்பது கேட்க விசித்திரமான ஒன்று. அடுத்ததாக அங்கு நடந்த காட்சி நம்மை அதிர வைத்தது என்றே சொல்லலாம். சிறியதாயிருந்த வெள்ளை கல்லாலான பாபா சிலைக்கு சித்ரா ஒரு கரண்டியில் கொஞ்சமாக பாலை எடுத்து சிலையின் வாயின் அருகே வைக்கின்றார். உடனே கரண்டியில் உள்ள பாலானது கொஞ்சம் கொஞ்சமாய் காலியாகிக் கொண்டே வருகிறது. கிண்ணத்தில் உள்ள பாலும் குறைந்து கொண்டே இருக்கின்றது. சிலையின் மேல் பகுதியில் பால் சிந்தி இருப்பதற்கான எந்த தடயமும் இல்லை. ஒரு மனிதனுக்கு கரண்டியால் பால் ஊட்டினால் எப்படி குடிப்பாரோ அதே மாதிரி பாபா சிலைக்கு ஊட்டப்பட்ட பால் உறிஞ்சப்பட்டிருந்தது. பாபாவுக்கு என்ன அப்படின்னா டெய்லி சமைக்கிற உணவுப் பொருளை முதல்ல அவருக்கு படைப்பாங்க பாபா முன்னாடி. இப்போ ஒரு உதாரணம் காலையில் ஒரு உணவு சமைச்சு படைச்சாங்க அப்படின்னா அந்த உணவை மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. மூடி வச்சுட்டு போகிற உணவு இவங்க ஆஃபீஸ் போகிறாங்க ரெகுலராக. அந்த சாயங்காலம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உணவோட சிறு பகுதி யாரோ எடுத்தது போல் இருக்கும். ஸோ இப்படிலாம் பாபா அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அப்படின்னா ஒரு பழம் வச்சு அந்த பழத்தை பாதி சாப்பிட்ருப்பாங்க. ஒரு ஸ்வீட் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை எடுத்திருப்பாங்க. அது போக பால் கொடுப்பாங்க. ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் வச்சு பால் கொடுத்தாங்கன்னா பாலை அவர் உள் வாங்கிக்கிடுவார். அது போக தண்ணி
இது மாதிரி சில பல அற்புதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை நான் நேரடியாக ஒரு ட்ரிப் நான் உணர்ந்திருக்கேன். என்னன்னா, தண்ணி நான் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்பூனில் கொடுக்கும்போது பாபா அதை உள் வாங்கியிருக்காரு. நான் அந்த ஸ்பூனை நான் கீழே கொண்டு போல, ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி மூலமாக அந்த ஸ்பூன் அந்த வாய்க்கிட்ட போய் பாபா உள்வாங்கினதை நான் நேரடியாக கண்டு பிரமிச்சிருக்கேன். சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாத ஏராளமான அமானுஷ்ய சம்பவங்கள் இந்த இடத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சித்ரா இங்கு பாபாவை வழிபடத் தொடங்கியதில் இருந்து ஒவ்வொரு நாள் பூஜையிலும் தவறாமல் ஒரு நாய் கலந்து கொள்ளுமா. அதை இவர்கள் பைரவர் என்று அழைக்கிறார்கள். இதுவரை அந்த நாய் எங்கிருந்து வருகிறது, எங்கு தங்குகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. பாபாவுக்கும் இந்த நாய்க்கும் சில ஒற்றுமைகள் இருப்பதாக சித்ரா நம்புகிறார். சீரடி சாய்பாபா தன் கூடவே இருக்கிறார் என்பதை பல்வேறு குறிப்புகள் மூலம் தனக்கு உணர்த்திக் கொண்டே இருப்பதாக சித்ரா நம்புகிறார். பென்சில் மூலமாக கோடு, எழுத்துக்கள், கைரேகை இப்படி சில குறிப்புகள் மூலம் சித்ரா இருக்கும் இடங்களில் பார்க்க முடிகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஒரு அமானுஷ்ய சம்பவம் சித்ராவுக்கு நடந்திருக்கிறது. அருகில் இருக்கும் குகை கோயிலுக்கு சிவனை தரிசிக்க போயிருக்கிறார் சித்ரா. அப்பொழுது அங்கிருந்த குகையில் கைரேகைகள் பதிவதை பார்த்திருக்கிறார். அது பாபாவுடைய கைரேகை. அவர் மட்டும் இல்லாமல் உடன் வந்திருப்பவர்களும் அந்த காட்சியை பார்த்து அதிர்ந்திருக்கிறார்கள். தங்கள் கண்முன்னே ஒரு கிராபிக்ஸ் காட்சியை போல் அது நிகழ்ந்ததாக ஆச்சரியத்துடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். பாபாவுடைய கைரேகை பதிவாகி இருந்த குகை கோயிலை பார்க்க சென்று கொண்டிருந்தோம். 2 மலைப்பாறைகளுக்கு நடுவே கோயில் அமைந்திருக்கிறது. உள்ளே ஒரு சிவலிங்கம் மட்டும் இருந்தது. தீபாராதனை நடந்ததால் பாறையின் மேற்கூரையில் கரும்புகை படிந்திருந்தது. அதில் குறுக்கும் நெடுக்குமாக 7 கைரேகைகள் பதிந்திருந்தது. அந்த கோயிலில் பூஜை செய்யும் பூசாரி இதற்கு முன் இதுபோல் ஒன்றை அங்கு பார்த்ததில்லை. இதுதான் முதல் தடவை. மாக்குன்னத்தூர் கிராமத்தை சேர்ந்த 8 சிவலிங்கம் கோயில்களில் இதுவும் ஒன்று. இது ஒரு குகை கோவில். இந்த கோவில் மதுரையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. திடீரென்று ஒரு நாள் அந்த அம்மா இங்கே வந்தாங்க. அவங்க வரையில் இங்கே சிவலிங்கத்திட்ட வந்து உக்காந்து பூஜை பண்ணி பார்த்துட்டு வணங்கிட்டு இந்த அச்சு கையச்சை பார்த்துட்டு, ஐயா அது நீங்கள் வச்சிங்களா அப்படின்னாங்க. இல்லைம்மா நாங்கள் வைக்கல, இது பாபாவுடைய அச்சு. எனக்கு ஐயா காட்சி தரும்போது பாபா வந்து அச்சா தான் காட்சி தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்கள் அந்த அச்சை பார்த்ததில்லை. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நானே கூர்ந்து பார்த்தேன். 5-6 கையச்சுகள் நல்ல தெளிவாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு பாபாவுடைய தரிசனம் தான் அப்படிங்கிற மாதிரி நானும் மனப்பூர்வமாக நம்பிக்கிட்டோம். நாங்கள் உள்ள பாபாவுடைய சிலையெல்லாம் வச்சுங்க வழிபட்டுக்கிட்டு வர்றோம். இப்படி இருக்கையில் அவங்க சொன்ன உடனே நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம். அது வரைக்கும் நாங்கள் அந்த அச்சை பார்த்ததில்லை, கையச்சை பார்த்ததில்லை. அவங்க சொல்லும்போது எனக்கு பாபா நான் எங்கே போனாலும் கையச்சா தான் காட்சி தருவார் அப்படின்னு சொன்னாங்க. அதை நாங்கள் சித்ரா வழக்கம் போல் தியானம் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார். கண்களை மூடி அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பாறையின் மேற்கூரையில் ஒவ்வொரு கை அச்சுக்களாக உருவாகத் தொடங்கி இருக்கிறது. பாபாவுடைய பரிபூரணமான அருள் தனக்கு இருப்பதாக சித்ரா நம்புகிறார். எல்லா நேரங்களிலும் பாபா தன்னுடன் இருப்பதற்கு கோடுகளும் கை அச்சுக்களும் தான் ஆதாரமாக கருதுகிறார். இப்படியாக பல அமானுஷ்ய நிகழ்வுகள் மூலம், பல்வேறு உருவங்கள் மற்றும் குறியீடுகள் மூலம் தினமும் பாபாவை தரிசித்து வருவதோடு மட்டுமல்லாமல், பாபாவை நாடி வரும் பக்தர்கள் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 130 வருடங்களாக கிராமத்தை காத்து வரும் சிங்கம்மா கோவிலின் முன்னால் வரும் பெண்களின் உடலில் இறங்கி வாக்கு சொல்வது பற்றியும், அங்கு இந்த ஆலயம் அமைந்த வரலாறு பற்றியும்
அங்கு நடக்கும் வினோத பூஜைகள் பற்றியும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். கோயில் முன்னால் வந்தால் தானாக வாக்கு சொல்லும் பெண்கள், தாலியை கழட்டி வீசி உக்கிரத்தை தணிக்கும் கன்னி தெய்வம், 130 வருடங்களாக ஒரு கிராமத்தையே காத்து வரும் சிங்கம்மா. இது நாள் வரை நமது நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில் வித்தியாசமான பல கோயில்களையும் பூஜை முறைகளை பற்றியும் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க போகும் கோயில் திருவிழாவில் ஒரே நேரத்தில் பல பேர் உடம்பில் ஒரு பெண் இறங்கி வாக்கு சொல்வதாகவும், ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் ஒரு பெண் மீது இறங்கி அவருடைய தாலியை கழட்டி எறிவதாகவும் ஒரு தகவலை கேட்டு சற்று அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதை பற்றி தெரிந்து கொள்ள மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் மில்கேட் என்ற ஊரை நோக்கி நம்பினால் நம்புங்கள் குழு விரைந்தது. சிங்கம்மா கோயிலை அடைந்த பொழுது அங்கு ஒரு சில பெண்கள் மட்டும் சிங்கம்மாவை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு வயதான பெண் சிங்கம்மாவை வழிபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று ஆக்ரோஷமாக ஆட ஆரம்பித்தார். தன்னிலை அறியாமல் அந்த பெண் ஆக்ரோஷமாய் ஆடிக்கொண்டு கோயிலை சுற்றி வந்தார். வந்திருந்த பக்தர்கள் அவரிடம் வாக்கு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு சென்றனர். உடனே திரும்பி போயிட்டு வந்து சம்பாதித்தது பிற்பாடு கொண்டாந்து இறக்கிட்டு எனக்கு என்ன செய்வீங்க? சிறிது நேரத்தில் அந்த பெண் அமைதியானார். பிறகு அவரை பற்றி ஊர் மக்களிடம் விசாரித்த பிறகுதான் தெரிந்தது அவர் மீது இறங்கியது சிங்கம்மா என்று. இந்த கோயிலுக்கு அதிகமாக பெண்கள் தான் வருவார்களாம். நாங்கள் சென்ற நேரம் ஒரு சில பெண்கள் வந்து சிங்கம்மாவிற்கு பூஜை செய்து கொண்டிருந்தனர். திடீர் என்று ஒரு பெண் மீது சிங்கம்மா இறங்கி வாக்கு கூற ஆரம்பித்தார். அரே ஆயா ஓ சோழி பெருசு ஓ வேலை பிரச்சனை தானே இருக்கு. என்ன நீ நினைச்சியா? எனக்குள்ளே சவாரி வாங்கி எத்தனை பரிசு பட்டம் வாங்கினேன். என்னோட பேப்பர் விளம்பரம் வந்துச்சு. நீ வந்து தெரியல சார். அரே ஆயா நான் இப்ப வீடு கூட்டி வரவும் தானே வந்திருக்கேன். இப்ப நான் நோட்டீஸ் போட்டு என்னப்பட அனுப்புங்க நீ அண்டியா? ஓ அரே ஆயா. இப்படி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர்களுடைய உடம்பில் இறங்கி அவர்களுடைய தேவையை நிவர்த்தி செய்வாராம் சிங்கம்மா. இப்படி வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணின் மீது சிங்கம்மா இறங்கி புரியாத பாஷையில் பேச ஆரம்பித்தார். நாங்கள் சற்று குழப்பமானோம். Grass kara sadde kara grass kara brass kara korti kara brass kara ni bara kara brass kara baada mudche kara brass kara ni kara brass kara pandre anacho kara brass kara ni kara brass kara enna kara brass kara இந்த உலக தேடி வர kara brass kara. அருகில் இருப்பவர்கள் அருள் வந்த பெண்ணை தமிழில் பேச கூறினாலும் அதை காதில் வாங்காமல் அவருடைய பாஷையில் பேசிக் கொண்டிருந்தார் அந்த பெண். அது குரபாஷை என்றும் சிங்கம்மா குரவர் இனத்தை சேர்ந்தவர் என்றும் எங்களுக்கு அப்பொழுதுதான் தெரிய வந்தது.
அவர் மீது சிங்கம்மா வந்திருப்பது எங்களுக்கு சற்று வியப்பாக இருந்தது. இப்படி சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஒருவர் பின் ஒருவர் மீது சிங்கம்மா வந்திறங்கி வாக்கு சொல்வது சற்று வியப்பளித்தது. சிங்கம்மாவை பற்றி அறிந்து கொள்ள முற்பட்ட பொழுது அருண்குமார் என்ற நபரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. இவர் மீது பலமுறை சிங்கம்மா வந்திறங்கி பல பேருக்கு வாக்கு சொல்லி இருக்கிறார். சிங்கம்மாவை பற்றி அருண்குமாரிடம் பல கேள்விகளை முன்வைத்தோம். சுமார் 130 வருடங்களுக்கு முன்பு சிங்கம்மா இந்த பகுதியில் வாழ்ந்து வந்திருக்கிறார். ஒரு சில காரணங்களுக்காக தனது சகோதரர் சுத்தியலால் அடித்து கொன்றிருக்கிறார். இதனால் சிங்கம்மா இறந்து விட்டார். தன்னுடைய எந்த ஆசையும் நிறைவேறாமல் இறந்ததால் சிங்கம்மா ஒரு சில பெண்கள் மீது இறங்கி நல்லது செய்து வந்ததால் அவருக்கு இங்கு கோயில் கட்டப்பட்டது. இங்கு இருக்கும் சிங்கம்மா கோயில் தான் இறந்து சமாதியான இடத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணை வைத்து கட்டப்பட்டது. சிங்கம்மாவை புதைத்த இடத்தில் சில நாட்களுக்கு பிறகு பாறைகள் உருவானதாகவும் அது தற்பொழுதும் கூட வளர்ந்து வருவதாகவும் கூறுகின்றனர். மேலும் அருணிடம் பேசிய பொழுது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி கூறினார். திங்கட்கிழமை அன்று சிங்கம்மா திருமணமான ஒரு பெண் மீது இறங்குவாராம். அப்பொழுது தான் அணிந்திருக்கும் தாலியை கழட்டி வீசிவிட்டு தனது குடும்பத்தாருடன் கோயிலுக்கு வந்து பூஜையில் ஈடுபட்டு பிறகு தனது கணவன் கையில் புதுத்தாலி அணிந்து கொள்வாராம். இதை கேட்க சற்று அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் இப்படி திருமணமான பெண் மீது இறங்குகிறார் என்று கேட்டதற்கு அதற்கான காரணத்தையும் கூறினார் அருண்குமார். அன்றுதான் சிங்கம்மா பல பேர் உடலில் வந்து வாக்கு சொல்வாராம். அதை காண சற்று ஆவலாக இருந்தது. அந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்டபொழுது மறுப்பு தெரிவிக்காமல் நாளை பூஜையில் கலந்து கொள்ளுமாறும் அதில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொள்வர் என்றும் கூறினர். மறுநாள் காலை சிங்கம்மா கோயிலுக்கு சென்ற பொழுது அந்த இடம் நேற்று பார்த்ததை விட சற்று மாறுபட்டு காணப்பட்டது. எலுமிச்சை பழக்கடைகளும் குறவர்களுக்கு பிடித்த பாசிமணிகளும் அதிகம் காணப்பட்டது. ஆண்களை விட பெண்களே அதிகம். சிங்கம்மாவிற்கு பிடித்த மல்லிகைப்பூ வளையல்கள் வாங்கி சிங்கம்மாவிற்கு அணிய கூட்டம் கூடியது. என்ன நடக்கப் போகிறது என்று கோயிலை சுற்றி பார்த்து கொண்டிருந்த பொழுது தூரத்தில் ஒரு பெண்ணின் மீது சிங்கம்மா இறங்கி தனது தாலியை கழட்டி வீசிவிட்டு சிங்கம்மாவிற்கு பிடித்த உடையும் பாசிமணியும் அணிந்து தனது உறவினருடன் நடனமாடி வந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கே உண்டான நடனம் உடுக்கை சத்தத்துடன் மிகவும் ஆக்ரோஷத்துடன் ஆடி கோயிலை வந்தடைந்தார். கோயிலை அடைந்த சிங்கம்மா இறங்கிய பெண் சிங்கம்மா சிலை முன்பு சென்று சிலையில் இருக்கும் பூவை எடுத்து வைத்துக் கொண்ட பின் அங்கிருந்த பெண்கள் மீதும் சிங்கம்மா இறங்கி அங்கிருக்கும் பாதி பெண்களுக்கு அருள் வந்து ஆட ஆரம்பிக்க அருள் வந்த பெண்கள் வாக்கு சொல்ல அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு சிங்கம்மா கோயிலில் உடனடியாக தீர்வு கிடைத்தது. குழந்தை வாக்கியம் வேண்டியும் புதிதாக தொழில் தொடங்கவும் நல்ல வேலை வேண்டியும் இங்கு வருகிறார்கள். பல பேருக்கு உடனடியாக விடை கிடைக்கிறது. இப்படி ஒரே நேரத்தில் பல பெண்கள் மீது வந்திறங்கி அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஒரே நேரத்தில் தீர்வளிக்கிறார் சிங்கம்மா. சிங்கம்மாவை காண வரும் பக்தர்கள்
சிங்கம்மாவின் சிலை முன்பு தன்னுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி அழுதார். கூடிய விரைவில் அதற்கான தீர்வு கிடைத்து விடுமா? நாங்கள் சென்ற நேரம் ஒரு பெண் சிங்கம்மாள் முன்பு அழுது கொண்டு தன்னுடைய கஷ்டத்தை முறையிட்டுக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சற்று வியப்பாகவே இருந்தது. சிங்கம்மா முன்பிருக்கும் சூலத்தின் மீது எலுமிச்சை பழத்தை குத்தி தனது வேண்டுதலை முன்வைத்து பின் அந்த எலுமிச்சை பழத்தை வீட்டிற்கு எடுத்துச் சென்று பூஜை அறையில் வைத்து வழிபட்டார். எந்த துஷ்ட சக்திகளும் அணுகாதார். இந்த திருவிழா கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கும் போதே சிங்கம்மா இறங்கிய பெண்ணை அழைத்து வந்து அவருடைய கணவரின் கையால் சிங்கம்மா முன்பிருக்கும் சூலாயுதத்தில் தொங்கும் தாலியை எடுத்து மறுதாலி கட்டுகின்றார். குலவை பாடியும் பூக்கள் தூவியும் அவர்களை பக்தர்கள் வாழ்த்துகின்றனர். இந்த வினோத பூஜை முறை சற்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. 7 வயது இருக்கும். அந்த சிங்கம்மா இறந்த இடம் எங்களுக்கு தெரியாதப்ப இறந்த இடம்னு பாதி நேரத்தில் பார்த்தா எங்கள் தங்கச்சி போய் அந்த புதமேட்டில் படுத்திருக்கோம். எங்கே ஒரு பிள்ளைய காணான்னு எங்கள் அப்பா அம்மா தேடினாங்கன்னா ஒரு புதமேட்டிலே படுத்திருக்கோம். தூக்கிட்டு வந்துடுவோம். அப்போ எங்கிட்ட தயிர் விற்கிறவங்க சொல்லுவாங்க, அது சிங்கம்மா புதைச்ச இடம், அங்கனே இருக்கிறீங்களா போய் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி இருந்து நாங்கள் அங்கனே இருந்தோம் 5 குழந்தையோட. ஆனால் இங்கே சாமி ஆடி வருவாங்க. பேயாடி வரும்போது ஒரு பெண்ணு உடம்புக்குள்ளே அவங்க இருந்து தேவையானதை வாங்கிக்கிட்டு இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதில் அதை செலுத்திட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளையினால எதுவும் என்னான்னு புரியாமல் அவங்க என்ன வச்சுட்டு போகிறாங்க அந்த பொருள்களையெல்லாம் நாங்கள் எடுத்து இது பண்ணிக்கிருவோம். பூ இருந்தால் தலையில் வச்சுக்கிருவோம், மை பொட்டை வச்சுக்கிருவோம், ஹேர் பின்னு என்ன தேவையானது அந்த அம்மா வச்சுட்டு வர்றாங்களோ வச்சுக்கிருவோம். ஆனால் ஒரு பெண்ணு கணவனோட இருக்கும்போது இந்த அம்மா உள்ளே இருந்தால் அவங்களோட பேசுகிறதோ பழகிறதோ இருக்க மாட்டாங்க. அப்போ வீட்டுகளில் குழப்பம் வந்த உடனே பிரிவினைலாம் வரும். அப்போ இந்த சாமி பிரிக்க விடாமல் வெளியேற்றி அதனுடைய அருளை காட்டி என்ன பண்ணுது, கோடாங்கி குறி வச்சு பார்க்கும்போது நான் விளைவிக்கிறேன், நான் கன்னி பெண்ணாக இருக்கும்போது நீங்கள் தாலி போட்டிருக்கிறதுனால அதை எடுத்துட்டிங்கன்னா நான் வெளியேறி போயிடுவேன். உடனே அந்த தாலியை எடுத்து வச்சுட்டு அவங்க அந்த அருளோடு இங்கே அது காணிக்கையை செலுத்தின உடனே அந்த அம்மா வெளியேறிடுவாங்க. இந்த பூஜை முறையை 70 வருடமாக செய்து வருவதாகவும் சிங்கம்மாதான் குலசாமி என்றும் எல்லை சாமி என்றும் ஊர் மக்கள் இன்று வரை வணங்கி வருகிறார்கள். நாம் இன்று பார்த்த 2 நிகழ்வுகளில் ஒன்று வீட்டில் அமைந்திருக்கும் சாய்பாபா ஆலயம் பற்றியும், பக்தர்கள் கண்முன்னே பாபா நிகழ்த்தும் அமானுஷ்யங்கள் பற்றியும், பின் 130 வருடங்களாக கிராமத்தை காத்து வரும் சிங்கம்மா பற்றியும், அங்கு நிகழும் வினோத பூஜையினை பற்றியும் பார்த்தோம். மேலும் இது போன்ற பல்வேறு அதிசயங்களுடனும் ஆச்சரியங்களுடனும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.